ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் சிஎஸ்கேக்கு பெரிய அடின்னு தான் சொல்லணும். நம்ம தோனிக்கு முட்டிங்காலில் ஏற்பட்ட பிரச்சனை மீண்டும் பெருசாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து ஐபிஎல் ஆரம்பித்து தொடர்ந்து 2 வாரத்துக்கு அவரால் எந்த மேட்சஸையுமே அட்டன் பண்ண முடியாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா பெரிய ஏமாற்றம் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு. இப்போ தான் ரோட் 26 ஈவெண்ட்டில் நம்ம எல்லாத்தையும் புரிய வச்சோம். அதாவது இந்த கொரோனா லாக்டவுன்ஸில் பேசின சின்ன பசங்களுக்கெல்லாம் நிறையா விஷயத்த புரிய வச்சோம். தோனியோட லெகசி என்ன, தோனியோட அந்த பொட்டென்ஷியல் என்ன அப்படின்னு எல்லாத்தையும் புரிய வச்சோம். சரி, அடுத்தபடியாகவே இப்படி ஆயிருக்கே அப்படின்னு பார்க்கும்போது மிகவும் கவலையாக தான் இருக்குது. ஆனால் அதெல்லாம் தாண்டி வந்தோம்னா பஞ்சாப் மேட்ச், அதாவது கரெக்டாக சிஎஸ்கே வெர்சஸ் பஞ்சாப் நடக்க போகுது இல்லையா, அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம தோனி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரியும் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இது பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு குட் நியூஸ்ன்னு சொல்லலாம். ஆனால் அவர் இன்ஜுரியில் விளாட்றது மிகப்பெரிய ஒரு சிக்கலுங்க. அதாவது இப்படி ஓயாமல் நம்ம ஒரு ஃபேன்ஸுக்காக என்னெல்லாம் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணுறாரு தோனி. அதனாலே என்னமோ தோனியை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. ஸோ ப்ரவுட் ஆஃப் தட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ருத்ராஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா, தோனி ரொம்பவும் கண் கலங்கிட்டாரு. அதாவது இந்த மாதிரி தருணத்தில் நான் இருக்கணுமே, அதாவது எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி தருணத்தில் இந்த மாதிரி ஒரு யங்ஸ்டர் டீமை எனக்கு பார்க்கணுன்னு தான் ரொம்ப நாள் ஆசை. எப்பயுமே இந்த நம்ம எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸை தான் ட்ரை பண்ணோம். இந்த வட்டம் தான் யங்ஸ்டரை ட்ரை பண்ண போகிறோம். ஆனால் இந்த வட்டமே என்னால் அனலைஸ் பண்ண முடியாத மாதிரி வெளியே இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி கண் கலங்கின மாதிரியும் சொல்கிறாரு. மேற்கொண்டு ருத்ராஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா, நானும் சஞ்சுவுமே இந்த டீமை லீட் பண்ணுவோம். அதாவது சஞ்சுவும் ஒரு கேப்டன் தான், நானும் ஒரு கேப்டன் தான். எங்கள் 2 பேருக்குள்ளேயும் கேப்டன் பதவி அப்படின்ற ஒரு போட்டி வந்ததில்லை இது வரைக்கும். சஞ்சு எப்பயுமே எனக்கு விட்டு கொடுத்துருக்காரு. அதனாலேயே பார்த்தீங்கன்னா எனக்கும் சஞ்சுக்கும் உள்ள பாண்ட் வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு ருத்ராஜ் சொல்லியிருக்காரு. அதனாலே என்னமோ தோனி இல்லைனாலும் நாங்கள் டீமை வழிநடத்துவோம், மேற்கொண்டு அப்படி உச்சிக்கு கொண்டு போவோம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சேடாக இருக்கும் சில தோனி ஃபேன்ஸுக்கு, முக்கியமாக எனக்கும் தான் சொல்கிறேன். ஏன்னா தோனி விளாட்றத பார்க்க தான் நம்ம ஆர்வத்தோடயே இருந்தோம். சரி, அதுவே அவரே இல்லைன்றப்ப சிஎஸ்கே எப்படி சொல்கிறது, அந்த ஃபினிஷராக அவர் இறங்குற அந்த சவுண்டு, அந்த ஸ்டேடியத்தோட வைப்பு எல்லாமே அது ஒரு கூஸ் பம்ஸான மூமெண்ட்டு. அதை மிஸ் பண்ணுவோம் ஒரு 2 வாரத்துக்கு. சரி, பார்ப்போம் அதுக்கப்புறம் தோனியோட அந்த பொட்டென்ஷியல் எல்லாமே எப்படி பார்ப்போம், என்ன ஏது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸை மேற்கொண்ட அப்டேட்ஸில் பார்த்துருவோம். அவருக்கு பதிலாக யாரை பேட்டிங் பண்ண வைப்பாங்க, மேபி கார்த்திகா தாங்க இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடாது சிஎஸ்கேக்கு, அதையும் நம்ம வேண்டிக்குவோம். இட்ஸ் ஆல் அபவுட் காடு, அதை நம்ம தடுக்கவே முடியாது. சரி, அடுத்த அப்டேட்டில் மீண்டும் சந்திப்போம். அது வரைக்கும் காத்திருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.